சென்னை நங்கநல்லூரோட இன்ஸ்டாகிராம் பிரபலமான பிசினஸ் உமன் ஸ்ரீ சாய் சில்க்ஸ் நாகலட்சுமி. இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் முழுக்க இவரை பற்றிய செய்திகள் தான். ஆனா அது அவர் கடையின் வெற்றி குறித்த செய்திகள் அல்ல. ஒரு கோரமான உயிர் பறிக்கப்பட்டது பற்றிய ஒரு செய்தி. அதிகாலையில தூக்கத்துல இருந்து எழுந்த மகனுக்கு வந்த அந்த ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ். நானும் அம்மாவும் போயிட்டோம். தம்பிய நல்லா பாத்துக்கோ. பீரோல காசு இருக்கு. ஒரு தந்தை தன்னோட மகனுக்கு அனுப்பின மிக கொடுமையான செய்தி இதுவாகத்தான் இருக்கும். அந்த மெசேஜை பார்த்துட்டு அலறி அடித்துக்கொண்டு ஓடிய மகன் பார்த்தது ஒரு கொடூரமான காட்சி. வெற்றிகரமான ஒரு பெண் தொழிலதிபருக்குள்ள வீசிய அந்த புயல் என்ன? ஒரு குடும்பத்தையே சிதைத்த அந்த ஆணாதிக்க ஈகோ மற்றும் பொருளாதார நெருக்கடி பின்னணியில நடந்தது என்ன? சென்னை நங்கநல்லூர் 28வது தெருவில் வசிச்சு வந்தவங்க தான் 42 வயதான நாகலட்சுமி. இவங்க அந்த பகுதியில ரொம்பவே பிரபலமான ஸ்ரீ சாய் சில்க்ஸ் அப்படிங்கிற புடவை கடையை நடத்திட்டு வந்தாங்க. இவங்க கணவர் பெயர் சுப்பிரமணியன். இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. மூத்த மகன் தன்னோட படிப்பை முடிச்சுட்டு தற்போது வேலை தேடிட்டு வராரு. இளைய மகன் கல்லூரியில படிச்சுட்டு இருக்காரு. வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு நிறைவான குடும்பமாகத்தான் இது தெரியுது. ஆனா அந்த குடும்பத்துக்குள்ள கடந்த சில காலமாக ஒரு சின்ன மனக்கசப்பு இருந்ததா சொல்லப்படுது. அதுக்கு முக்கியமான காரணமா சொல்லப்படுறது பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகள். நாகலட்சுமி அவர்கள் தன்னோட தொழில ரொம்பவே பிஸியா வெற்றிகரமா செயல்பட்டு வந்திருக்காங்க. ஆனா அவங்க கணவர் சுப்பிரமணியன் எந்த வேலைக்கும் போகாம வீட்டுல இருந்ததா தகவல்கள் சொல்லுது. இதனால கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி வாக்குவாதங்கள் வந்திருக்கு. சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டும் இதே மாதிரி ஒரு பெரிய வாக்குவாதம் இவர்களுக்குள்ள வெடிச்சிருக்கு. அந்த ஆத்திரத்துல சுப்பிரமணியன் ஒரு விபரீதமான முடிவை எடுத்திருக்காரு. பொதுவா நம்ம சமூகத்துல ஒரு விஷயம் ஆழமா பதிஞ்சிருக்கு. புருஷ சம்பாதிக்கணும், மனைவி வீட்டை கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா இந்த இடத்துல நாகலட்சுமி அவர்கள் ஒரு பிசினஸ் உமனா ஜெயிச்சது சுப்பிரமணியனுக்கு ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு போலீஸ் தரப்புல சந்தேகிக்கிறாங்க. ஒரு ஆண் வேலை இல்லாம இருக்கும்போது மனைவி நல்ல நிலைமையில இருக்கிறது சில நேரங்கள்ல தேவையில்லாத ஈகோ பிரச்சனைகளை உருவாக்குது. அந்த ஈகோ தான் இன்னைக்கு ஒரு அழகான குடும்பத்தை சதிச்சிருக்கு. இந்த ஈகோ மற்றும் சில பொருளாதார சிக்கல்கள் காரணமா நாகலட்சுமி அவங்க தனியா வீடு எடுத்துட்டு போகலாம்னு கூட முடிவு எடுத்ததா சொல்லப்படுது. இது சுப்பிரமணியனுக்கு இன்னும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். இங்க வாக்குவாதம் முத்தின ஒரு கட்டத்துல சுப்பிரமணியன் நாகலட்சுமி அவர்களை தாக்கி இருக்காரு. அதிர்ஷ்டவசமா நாகலட்சுமி அவர்கள் அந்த இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க. இதை பார்த்து சுப்பிரமணியன் பயந்து போய் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம தானும் ஒரு தவறான முடிவை எடுத்ததா தெரியுது. அடுத்த நாள் காலையில இவங்க 2 பேரும் ரூமை விட்டு வெளியே வராததை பார்த்து சந்தேகித்த அவங்க பசங்க உள்ள போய் பார்க்கும்போது இந்த கொடூரமான விஷயம் வெளியே உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு பழவந்தாங்கல் போலீசார் இப்போ இந்த வழக்கை விசாரிச்சுட்டு வராங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஈகோ மட்டும் காரணம் இல்லை. சமீப காலமாக தொழில ஏற்பட்ட சில கடன் சுமைகளும் அதை தீர்க்கிறதுல இருந்த முரண்பாடுகளும் சண்டையை அதிகப்படுத்தியதாக போலீசார் சந்தேகிக்கிறாங்க. சுப்பிரமணியன் மெசேஜ் அனுப்பிட்டு தவறான முடிவு செய்து கொண்ட விதம், இது ஆத்திரத்தில் நடந்ததா அல்லது ஏற்கனவே திட்டமிடப்பட்டதா அப்படிங்கிற கோணத்திலையும் விசாரணை நடக்குது. சுப்பிரமணியன் தன்னோட மகனுக்கு அனுப்பிய அந்த உருக்கமான மெசேஜ் தான் இந்த வழக்கோட முக்கிய திருப்பமா பார்க்கப்படுது. ஆனா இந்த கொடூரமான முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி சுப்பிரமணியன் தன்னோட மகனுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அதுல நானும் அம்மாவும் போயிட்டோம். தம்பிய கோபப்படாம அவனை நல்லா பாத்துக்கோ. பீரோல பணம் இருக்கு, அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு ரொம்ப சாதாரணமா அனுப்பிட்டு இந்த விபரீதத்தை செஞ்சிருக்காரு. காலையில எந்திரிச்சு மொபைலை பார்த்த அந்த பையன் பதறி போய் ரூமுக்கு ஓடி போனப்போதான் அந்த கோரமான காட்சி தெரிஞ்சிருக்கு. அந்த பகுதியில இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சப்போ நாகலட்சுமி அவர்கள் ரொம்பவுமே கனிவானவங்கன்னு தொழில ரொம்ப நேர்மையானவங்கன்னு சொல்றாங்க. ஸ்ரீ சாய் சில்க்ஸ் கடையை அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆனா வீட்டுக்குள்ள இப்படி ஒரு புயல் வீசிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அன்னைக்கு ராத்திரி சத்தம் கேட்டு ஓடி வந்தப்போ கதவு உள்பக்கமா பூட்டி இருந்திருக்கு.
இது பலருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த சம்பவம் நமக்கு எதை உணர்த்துதுன்னா, எந்த ஒரு குடும்பத்திலையும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றது இயல்புதான். ஆனா அந்த கோபத்தை கையாளுற விதம் ரொம்பவே முக்கியம். மன அழுத்தம் அல்லது குடும்ப பிரச்சனைகள் இருக்கும்போது அதை பேசி தீர்க்கணும், இல்லைன்னா முறையான ஆலோசனை எடுத்துக்கணும். ஒரு நிமிஷ ஆத்திரம் இன்னைக்கு 2 உயிர்களை பறிச்சதோட இல்லாம அந்த 2 பசங்களோட வாழ்க்கையையும் கேள்விக்குறியாக்கியிருக்கு. நாகலட்சுமியோட கடைக்கு வர கஸ்டமர்கள் சொல்லும்போது எப்பவுமே சிரிச்ச முகத்தோட தான் இருப்பாங்க. புடவை எடுக்க வர்றவங்க கிட்ட அவ்வளவு பொறுமையா எடுத்து கொடுப்பாங்கன்னு கண் கலங்குறாங்க. சமூக வலைத்தளங்களில் அவங்க பதிவிடுற அந்த பாசிட்டிவான வீடியோக்களுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய வலியை அவங்க சுமந்துட்டு இருப்பாங்கன்னு யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் ஆங்கர் மேனேஜ்மெண்ட். கோபம் வரும்போது ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தா இன்னைக்கு அந்த பசங்க அனாதையாக நின்றுருக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ள மனக்கசப்பு இருந்துச்சுன்னா பிரிஞ்சு போயிடலாம், இல்லைன்னா விவாகரத்து கூட வாங்கிக்கலாம். ஆனால் உயிரை எடுக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. உயிர் பறிப்பது எதற்கும் தீர்வாகாது. மன அழுத்தம் அதிகமாக இருந்தால் தயவு செஞ்சு உதவி கேளுங்க. நிச்சயமா இது ஒரு பேரிழப்பு. கடைசியாக இந்த சம்பவம் நமக்கு சொல்கிற பாடம் ரொம்பவே கசப்பானது. இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் நாம் பார்க்குற எல்லா சிரிச்ச முகங்களும் அது அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஏதோ ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வெற்றிகரமான ஒரு பெண், ஒரு பிஸியான பிஸ்னஸ் உமன், அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னுக்கு வந்தது அவங்க செஞ்ச தப்பா, இல்லை தன்னோட மனைவி தன்னை விட உயரத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாத அந்த ஆணாதிக்க ஈகோ தப்பா? இந்த ஒரு கேள்விக்கு விடை தேடுறதுக்குள்ள இன்னைக்கு ஒரு குடும்பமே இல்லாமல் போயிருச்சு. வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்குது. ஆனால் ஒருத்தரோட உயிரை பறிக்கிறதுக்கோ இல்லை நம்மளோட உயிரை மாய்க்கிறதுக்கோ எந்த ஒரு காரணமும் தீர்வாகாது. கோபத்தில் எடுக்கிற ஒரு நிமிஷம் முடிவு காலம் பூரா நம்ம மேலே அன்பு செலுத்தினவங்களுக்கு ஆறாத வடுவை கொடுத்துட்டு தான் போகுது. Subscribe to One India and never miss an update.